சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இறுதி கட்ட திருப்புதலுக்கு தங்களை தயார் செஞ்சுட்டு இருப்பீங்க. தேர்வுக்கு இனி ஒரு 28 நாட்கள்ங்கிற கான்செப்ட்ல எப்படியெல்லாம் நம்ம முயற்சி எடுத்து பயிற்சி எடுக்கிறோமோ, எவ்வளவு தேர்வுகளை நம்ம தொடர்ச்சியாக எழுதுறோமோ, அதுதான் நம்மளுக்கான அரசு பணிக்கான வாய்ப்பு என்பது ஒவ்வொரு ஆசிரியரும் அறிந்திருக்கக்கூடியது. அதை அடிப்படையாக கொண்டு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இறுதி கட்ட திருப்புதலுக்கு 30,000 வினாக்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம நினைச்சிடறோம் ப்ரொவைட் பண்றோம். ஸோ அந்த 30,000 வினாக்கள் போக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15,000த்திற்கும் மேற்பட்ட வினாக்கள் பிடிஎஃபாகவும் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம். அப்படி பார்க்கின்ற பட்சத்துல ஆசிரியர்கள் தங்களை சிறந்த முறையில தயார் செய்து கொள்வதற்கான வாய்ப்பாக இதை நம்ம நினைச்சிடறோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பாத்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுத்துட்டு இருப்பீங்க. ஏன்னா இதுதான் இறுதி கட்ட வாய்ப்பு. இனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எப்ப எக்ஸாம் இருக்குன்னு தெரியாது. காலி பணியிடங்கள் இப்பவே குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இனி எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கும், அடுத்து ஒரு ஆப்ஷன் நம்ம வைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாத இறுதி கட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த 28 நாட்கள் என்பது உங்களுடைய மீதி இருக்கக்கூடிய காலகட்டத்தை பாத்தீங்கன்னா வளமுற வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய காலம் என்பதை ஆசிரியர்கள் புரிந்து செயல்படுவீங்கிற நம்பிக்கையில சுபைக்குழுவானது உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராசஸும் நீங்க என்னென்ன பண்ணணும் இந்த 28 நாட்கள்ல உங்க கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம இதை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறோம். ஸோ இந்த 28 நாட்கள்ல ஒவ்வொரு ஆசிரியர்களும் மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், அவமதிப்பு கொள்ளார், கர்மமே கண்ணாய்தான். நம்ம எடுத்த செயல் நம்மளுக்கு வெற்றி கிட்ட வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு ஒவ்வொரு ஆசிரியர்களுமே எந்தவித இடைஞ்சலையுமே எதிர்பார்க்காம வீட்டில் இருந்தபடியே பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்கா நம்ம பண்ணிட்டு போயிடலாம். அதற்கான வழிமுறைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின்ஸா பாத்தீங்கன்னா மேஜர்ல நீங்க எப்படி எழுதணும், சைக்காலஜி எஜுகேஷன் மெத்தடாலஜில எப்படி எழுதணும், ஜிகே என்ன பார்க்கணும், தமிழ் எலிஜிபிலிட்டிங்கிறது ஒரு தகுதி தேர்வு, அதுல எவ்வளவு நேரம் நம்ம படிக்கணும், ஸோ அதுல எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும் எல்லாத்தையுமே தொகுத்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த போர்ஷனை ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம். அது போக நம்மளுடைய யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள், சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக நாள்தோறும் பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இன்றைய பகுதியானது யூனிட் 6ல இருக்கக்கூடியது இக்கால இலக்கியத்துல நாடகம். ஸோ இந்த நாடகத்துல பாத்தீங்கன்னா 200 வினா விடைகளானது தொகுத்து உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். ஸோ இதை முழுமையாக நீங்க பயன்படுத்துற பட்சத்துல நாடகத்துல இருந்து கேட்கக்கூடிய வினாக்களை நம்மளால என்ன செய்ய முடியும், எதிர்கொள்ள முடியும். இப்ப வினாக்குள்ள போயிடலாம். நாடக அமைப்பில் செய்தியை விளக்குவதற்கு ஏற்ற பாவகை எது? கலிப்பா. மணிமேகலை, பிரபுலிங்க லீலை நாடகங்களை படைத்தவர் யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். அறிஞர் அண்ணா எழுதிய நாடகம் கீழ்கண்டனவற்றில் எதுனா சந்திரோதயம். நாடக உலகின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் சம்பந்த முதலியார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் தான் சங்கரதாஸ் சுவாமிகளை சொல்லுவோம். சரிங்களா? சோ இதை மெயினா தெரிஞ்சுக்கோங்க. ராஜராஜ சோழன் நாடகத்தை எழுதியவர் அரு ராமநாதன். அம்பிகாபதியின் வாழ்வை நாடகமாக்கியவர் மறைமலை அடிகள். கந்தசாமி முதலியாரால் நாடகமாக்க செய்யப்பட்ட நாவல் எவை? கந்தசாமி முதலியாரால் நாடகமாக செய்யப்பட்ட நாவலானது மோகன சுந்தரம். கூத்து நூல், சயந்தம் நூல், முறுவல் போன்றவை எவ்வகை இலக்கியமாக கூறப்படுகிறது? கூத்து நூல், சயந்தம் நூல், முறுவல். ஸோ இது பாத்தீங்கன்னா எந்த வகைக்கு எடுத்துக்காட்டாக கூறப்படுகிறதுனா சங்க காலத்தினுடைய நாடக நூல்கள். சரிங்களா? சங்க காலத்தினுடைய நாடக நூல்கள். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. ஒரு பக்கமாக சுருக்கி கட்டப்பட்ட திரையானது
ஒருமுக எழுநி என்று பெயர். ஏற்கனவே நான் உங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறேன் 11th சிறப்பு தமிழுக்கு. ஒரு திரை இரண்டாக பிரிக்கப்பட்டு ஒன்றோடு ஒன்று சேரவும் பிரிக்கவும் கூடிய திரையானது பொறுமுக எழுநி என்று பெயர். மேற்கட்டிலிருந்து கீழே விரிந்து சுருங்கி கொள்ளக்கூடிய திரை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கரந்து வரல் எழுநி என்று அழைக்கப்படுகிறது. அகக்கூத்து என்பது வேத்தியல், புறக்கூத்து என்பது பொதுவியலை குறிக்கக்கூடியது. தாளத்தினை அடிப்படையாக கொண்ட கூத்தானது சாக்கம். அகச்சுவையினை அடிப்படையாக கொண்டது மெய்க்கூத்து. பொதுமக்களின் பொழுதுபோக்கு கூத்தாக ஆடல் பெற்றது வினோத கூத்து. வினோத கூத்து கலை நடனம் என அழைக்கப்படக்கூடிய கூத்தானது கலாய் கூத்து. பாய்ந்து ஆடப்படும் கூத்து கரணம். பாய்ந்து ஆடப்படக்கூடிய கூத்தானது கரணம் என்று அழைக்கப்படுகிறது. கரணம், பாய்ந்து. 24 வகை நடிப்புகளை உள்ளடக்கியது அபிநயம். 4 அடியாக வருவது சுண்ணம். 8 அடி கொண்டு வருவது சுரிதகம். 16 அடியாக வரும் தன்மை கொண்டது வண்ணம். 32 அடிகள் கொண்டது வரிதகம். முக்கண்ணன் ஆடும் கூத்தானது பாண்டரங்கம். துர்க்கை ஆடக்கூடிய கூத்து மரக்கால் கூத்து. திருமகள் ஆடும் கூத்து பாவை கூத்து. நெடியோன் ஆடும் கூத்து மல்லாடல். காமன் ஆடக்கூடிய கூத்து பேடி. ஒற்றை கை குறியார் காட்டுவது பிண்டி. ஸ்ரீ கிருஷ்ண வினோத சபா என்ற நாடக குழுவை அமைத்தவர் சி கண்ணையா. நாடக காவலர் என அழைக்கப்படுபவர் யார்? நாடக காவலர் என்று அழைக்கப்படக்கூடியவர், நாடக காவலர் என்று அழைக்கப்படக்கூடியவர் டி.கே. சண்முகம். நாடக காவலர் டி.கே. சண்முகம். கலாவதி, ரூபாவதி என்னும் நாடகங்களில் பெண் பாத்திரங்களில் நடித்தவர் பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர் இறப்பிற்கு நடுவயது வருவதற்கு முன்னரே நற்றமிழ் பிரிது அகன்றானே என்று புலம்பியவர் மில்டன். சந்திரகாந்தா என்ற நாடக நூல் எழுதியவர் கந்தசாமி முதலியார். ஆனந்த கிருஷ்ணன் என்ற தலைப்பில் நாடகம் இயற்றியவர் கந்தசாமி முதலியார். கவியின் கனவு என்ற தேசிய நாடகத்திலே எழுதியவர் எஸ்.டி. சுந்தரம். கவியின் கனவு என்ற தேசிய நாடகத்தினை எழுதியவர் எஸ்.டி. சுந்தரம். கருணாநிதியின் நாடகங்கள் கீழ்கண்டனவற்றுல எது கருணாநிதியின் நாடகம்னா மந்திரி குமாரி, மணிமகுடம், இது இரண்டும் கருணாநிதியின் நாடகங்கள். பூம்புகார் என்ற நாடக நூல் இயற்றியவர் கருணாநிதி. பூம்புகார் என்ற நாடகத்தினை இயற்றியவர், நாடக நூல் இயற்றியவர் கருணாநிதி. கல்கியின் நாவல்களில் நாடகமாக எழுதப்பட்டது எது? கல்கியின் நாவல்கள்ல நாடகமாக எழுதப்பட்டது கீழ்கண்டனவற்றுள் எதுனா பார்த்திபன் கனவு. ஆப்ஷன் பி, பார்த்திபன் கனவு. கோவலன் நாடகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கோவலன் நாடகம் என்ற நூலின் ஆசிரியர் இசைவிற் சின்ன தம்பி. சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடகம் சுந்தரி லவகுஷா. பிரகலாதன் என்ற புராண நாடகம் எழுதியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். பிரகலாதன். சிறுதொண்டன் சிறுதொண்டன் என்ற நாயன்மாரை நாடகம் ஆக்கியவர் யாருன்னு கேட்டாலும் சங்கரதாஸ் சுவாமிகள். சதி சுலோசனா, சதி அனுசியா போன்ற நாடகங்களை மேடை ஏற்றியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். சபாபதி என்ற
நகைச்சுவை பாத்திரத்தை படைத்தவர் யாருனாலும் சங்கரதாஸ் சுவாமிகள். மதிவாணன் என்ற நாடகத்தை இயற்றியவர் சூரிய நாராயண சாஸ்திரி. பரிதிமார் கலைஞர் சொல்லுவோம், அவருடைய இயற்பெயர் தான் சூரிய நாராயண சாஸ்திரி. பிசிராந்தையார் நாடகத்தை எழுதியவர் பாரதிதாசன். நாடகவியல் நூலின் ஆசிரியர் சூரிய நாராயண சாஸ்திரிகள், பரிதிமார் கலைஞர். அடுத்தது பாருங்க, மனோகரா நாடகத்தை இயற்றியவர் பம்மல் சம்பந்தம். பிரகலாதன் நாடகத்தை இயற்றியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். வள்ளி திருமணம் இயற்றியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். சதி அனுசியா, சரி அனுசியா போட்டுக்கோங்க, அனுரியான்னு இருக்கு மாத்திக்கோங்க. சதி அனுசியா நாடகத்தை எழுதியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். செய்யுள் நாடகங்கள் எழுதிய இருவரை கூறுக. செய்யுள் நாடகம் எழுதிய இருவர்னா கூசா கிருஷ்ணமூர்த்தி, பேதூரன். கந்தசாமி முதலியாரால் நாடகமாக செய்யப்பட்ட நாவலானது மோகன சுந்தரம். கந்தசாமி முதலியாரால் நாடகமாக செய்யப்பட்ட நாவல் மோகன சுந்தரம். மேனகா என்ற நாடகத்தை இயற்றியவர் கந்தசாமி. எஸ்.டி. சுந்தரம் இயற்றிய தேசிய நாடகம் எதுனா கவியின் கனவு. மந்திரி குமாரி என்ற நாடகத்தின் ஆசிரியர் கலைஞர் கருணாநிதி. மந்திரி குமாரி கலைஞருடைய படைப்பு, நாடகத்துல கலைஞருடைய படைப்பு. பூம்புகாரும் கலைஞர் கருணாநிதியின் படைப்பு. கல்கியின் நாவல்கள்ல எந்த நாவல் நாடகமாக எழுதப்பட்டதுன்னா பார்த்திபன் கனவு. அபிநயம் என்ற நூலானது யாரால் பதிப்பிக்கப்பட்டதுன்னா காப்ப அரவாணன். கோவலன் நாடகம் என்ற நூலின் ஆசிரியர் இசைவீர் சின்னத்தம்பி. சதி அனுசியா என்ற நாடகத்தை இயற்றியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். நாடக ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள். சிறுதொண்டன் என்ற நாடகம் எழுதியவரும் சங்கரதாஸ் சுவாமிகள். செந்தமிழ் என்னும் இலக்கிய இதழுக்கு ஆசிரியராக இருந்தவர் ராகவ ஐயங்கார். ஷேக்ஸ்பியரின் சிம்பலின் என்ற நாடகத்தை தமிழில் எழுதி நடித்தவர் சலோச்சன செட்டியார். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. சோ அடுத்த வினா நம்ம பார்க்கும் பொழுது வினா எண் 67. TKS சகோதரர் நிறுவிய சபையின் பெயர் சண்முகானந்த சபை. கைவிளக்கு என்ற நாடகத்தை எழுதியவர் மல்லியமங்கலம். கைவிளக்கு என்ற நாடகத்தை எழுதியவர் TK முத்துசாமி. இயற்றிய நாடகமானது குமஸ்தாவின் பெண். TK முத்துசாமி. சுகுண விலாச சபை நிறுவியவர் பம்மல் சம்பந்த முதலியார். சூரிய நாராயண சாஸ்திரி அதாவது பரிதிமார் கலைஞர் இயற்றிய நாடகமானது கலாவதி ரூபாவதி. மான விஜயம் மதிவாணன். இதுவுமே அவருடைய படைப்பு. தமிழ் புலவர் சரித்திரம் என்ற நூல் படைத்தவர் சூரிய நாராயண சாஸ்திரி. காஷி விஸ்வநாத முதலியாரின் நாடகம் தாசில்தார். கீழ்கண்டனவற்றுள்ள காசி விஸ்வநாத முதலியாரின் நாடகமானது தாசில்தார். பேதூரன் எவ்வகை நாடகங்களை இயற்றினார்? பேதூரன் என்பவன் செய்யுள் வடிவ நாடகங்கள். பேதூரன் என்பவர் செய்யுள் வடிவ நாடகத்தை இயற்றியவர். கவி காலமேகம் என்ற நாடகம் இயற்றியவர் TK முத்துசாமி. வித்யாசாகர் என்ற நாடகத்தின் ஆசிரியரும் TK முத்துசாமி. தண்ணீர்
நாடகத்திற்கு கிடைத்த பரிசு எதுனா இலக்கிய சிந்தனை பரிசு. தமிழ் நாடக வளர்ச்சியின் பெருநாட்சா என்று போற்றப்பட்டவர் அறிஞர் அண்ணா. தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலியார். கோம்பல் சுவாமிநாதன் எழுதிய நாடகமானது தண்ணீர் தண்ணீர். சோ இதுக்குதான் இலக்கிய சிந்தனை விருதானது கிடைத்தது. தமிழ் நாடக வளர்ச்சியில் பெருநாட்சா என்றால் அறிஞர் அண்ணா. சோ இதை மெயினா தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? சோ அடுத்து வினாயன் 84 அடுத்து காண இருக்கக்கூடிய பகுதியானது வினாயன் 84. திருக்கச்சூர் நந்தி என்ற நாடகத்தை செய்யுளில் இயற்றியவர் மதுரகவி ராயர். மதுரகவி ராயர். கிருஷ்ணசாமி பாவலர் இயற்றிய புரட்சியான நாடகம் தேசிய கொடி பதிபக்தி. கதரின் வெற்றி. அடுத்த பகுதியானது கதரின் வெற்றி என்ற நாடகத்தை இயற்றியவர் கிருஷ்ணசாமி பாவலர். பம்பாய் மெயில் என்ற நாடகத்தை இயற்றியவர் கிருஷ்ணசாமி பாவலர். தேரோட்டி மகன் என்ற நாடகத்தின் ஆசிரியர் PS ராமையா. நாடக இயல் என்ற நாடகத்தில் இலக்கணம் எழுதியவர் பரிதிமார் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி. பர்குகா என்ற நாடகத்தின் ஆசிரியர் கிருஷ்ணசாமி பாவலர். மைதிலி என்ற நாடகத்தின் ஆசிரியர் தேவன். ராம நாடகம் இயற்றியவர். சோ மெயினானது ராம நாடகம் இயற்றியவர். இது பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய பகுதி தான். ராம நாடகம்னா அருணாச்சல கவிராயர். மாரிமுத்து பிள்ளை இயற்றிய நாடகமானது அந்தி நாடகம். பம்மல் சம்பந்த முதலியாரின் முதல் நாடகமானது புஷ்பவள்ளி. வேதான் உலகம் என்ற நாடகம் படைத்தவர் பம்மல் சம்பந்த முதலியார். சம்பந்த முதலியாரால் மொழிபெயர்க்கப்பட்ட ஆங்கில நாடகமானது மாக்பத் காம்லட். மாக்பத் காம்லட். சம்பந்தரின் வடமொழி நாடகமானது சாகுந்தலம். நாடக கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி என்ற நூலின் ஆசிரியர் பம்மல் சம்பந்தனார். பல நாவல்களை நாடகமாக்கியவர் பம்மல் சம்பந்தம். பாவனந்தம் பிள்ளை இயற்றியது ஹரிச்சந்திரன். பரசுராம கவிராயர் எழுதிய நாடகம் எது? சிறு தொண்டன் விலாசம். தொண்டர் விலாசம். பரசுராம கவிராயர் எழுதிய நாடகம் சிறு தொண்டர் விலாசம். பானபுரத்து வீரன் என்ற நாடகத்தினை இயற்றியவர் யார்? பானபுரத்து வீரன் மெயினானது குறிப்பெடுத்துக்கோங்க. பானபுரத்து வீரன் என்ற நாடகத்தை இயற்றியவர் சாமிநாத சர்மா. பாரதியாரால் இயற்றப்பட்ட இசை நாடகம்னா பாஞ்சாலி சபதம். நாடக மறுமலர்ச்சியின் தந்தை மெயினா கவனிங்க. நாடகத்தினுடைய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் TKS சகோதரர்கள். நாடகம் பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு திருவள்ளீஸ்வரம் திருக்கழுக்குன்றம் கல்வெட்டு. பரிதிமார் கலைஞர் எழுதிய இலக்கண நூலுக்கு இலக்கியமாக எழுதிய 2 நாடகமானது ரூபாவதி கலாவதி. முடியரசன் எழுதிய நாடகத்தினுடைய பெயர் ஊன்றுகோல். சுந்தரம்பிள்ளை எழுதிய நாடகம் மனோன்மணியம். மனோன்மணியம் நாடகம் எழுதுவதற்கு மூலமாக விளங்கிய தழுவல் நூலானது ரகசிய வழி. அருணாச்சல கவிராயர் எழுதிய நாடக நூலானது ராம நாடகம். அருணாச்சல கவிராயர் எழுதியது ராம நாடகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வைரமுக்குத்தி என்ற கவிதை நாடகம் எழுதியவர் மோகனரங்கன். தமிழ் நாடக வரலாறு என்று நூல் எழுதியவர் கூசா கிருஷ்ணமூர்த்தி. மாரிமுத்து பிள்ளை இயற்றிய நாடக நூலானது மொழிபெயர்ப்பு நாடகம். பம்மல்
சம்பந்தம் முதலியாரின் முதல் நாடகம் சமூக நாடகமாக இருக்கக்கூடிய புஷ்பவள்ளி. 2 நண்பர்கள், கள்வர் தலைவன் போன்ற நாடகங்களை படைத்தவர் பம்மல் சம்பந்தனார். பம்மல் சம்பந்தம் முதலியாரின் நாடகங்கள் கீழ்கண்டனவற்றில் எதுனா வேதாள உலகம் பம்மல் சம்பந்தம் முதலியாரால் மொழிபெயர்க்கப்பட்டது. மாக்பெத், அதே மாதிரி காம்லட், வெனிஸ். சம்பந்த முதலியார் எழுதிய நாடக நூலானது நாடக தமிழ் நாடக மேடை நினைவுகள். இது சம்பந்த முதலியார் எழுதிய நாடக நூலாக அறியப்படுகிறது. நாடக கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி? நாடக கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி என்ற நாடக நூல் எழுதியவரும் சம்பந்த முதலியார். நாவல்களை நாடகமாக நடிக்க செய்து புகழ் பெற்றவர் கந்தசாமி முதலியார். பாரதியாரால் இயற்றப்பட்ட இசை நாடகம் பாஞ்சாலி சபதம். முதலில் புது கவிதை எழுதிய ஆங்கிலேயர் வால்ட் விட்மன். மல்லியம் மங்கலம், கைவிளக்கு போன்ற நாடகங்களை எழுதியவர். மல்லிய மங்கலம், கைவிளக்கு போன்ற நாடகங்களை எழுதியவர் PS ராமையா. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை நாடக போட்டியில் முதல் பரிசு பெற்ற நாடகமானது அணிச்செடி. பிரசிடென்ட் பஞ்சாட்சரம் என்ற நாடகம் எழுதியவர் PS ராமையா. மாதவையாவின் நாடகங்கள் திருமலை சேதுபதி, பாரிஸ்டர் பஞ்சநாதம். முதலில் பெண்களை மேடை ஏற்றி நடிக்க செய்தவர். சரி, அடுத்த வினா பாருங்க. முதலில் பெண்களை மேடை ஏற்றி நடிக்க செய்தவர் TK சண்முகம். தமிழ் நாடகத்தின் தந்தை பொம்மல் சம்பந்தனார். தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள். ஓர் இரவு நாடகத்தின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா. அண்ணா எழுதி தாமே நடித்த நாடகங்கள்ல ஒன்றாக காணப்படக்கூடியது சந்திரமோகன். பரிதிமார் கலைஞரின் புறநானூறு வரலாற்று நாடகம் எது? பரிதிமார் கலைஞரின் புறநானூறு வரலாற்று நாடகமானது மான விஜயம். அபிமன்யு நாடகத்தை ஒரே இரவில் எழுதி முடித்தவர் சங்கரதாஸ் சுவாமிகள். ரா வெங்கடாச்சலம் இயற்றிய நாடகத்தின் பெயர் இமயத்தில் நாம். நாடக கலை TK சண்முகம் எழுதிய நூல். நாடகவியல் என்ற நூலை எழுதியவர் பரிதிமார் கலைஞர். நாடகங்களுக்கான இலக்கணம் கூறக்கூடிய நூல்தான் நாடகவியல். அண்ணாவின் முதல் நாடகம் சந்திரோதயம். நவக்கிரகம் என்ற நாடகத்தின் ஆசிரியர் K பாலச்சந்தர். அண்ணாவின் கடைசி நாடகம் வேலைக்காரி. சா வெங்கடாச்சலம் இயற்றிய நாடகம் இமயத்தில் நாம். TK சண்முகம் எழுதிய நூல் நாடக கலை. முதல் செய்யுள் நாடகம் எதுனா மனோன்மணியம். சுலோசனா என்ற நாடகம் எழுதியவர் பம்மல் சம்பந்தம். ராச தண்டனை என்ற நாடகத்தை எழுதியவர் கண்ணதாசன். கண்ணதாசன் கம்பர் அம்பிகாபதி கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதிய நாடகம்தான் ராச தண்டனை. தமிழ் நாடக பேராசிரியர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்னா பரிதிமார் கலைஞர். தமிழ் நாடகத்துறையின் பேராசிரியர் என்று அழைக்கப்படக்கூடியவர் பரிதிமார் கலைஞர். தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் கந்தசாமி. தம்பாச்சாரி விலாசம் என்ற நாடகத்தை எழுதியவர் காசி விஸ்வநாதர். இரத்த கண்ணீர் என்ற நாடகம் தந்தவர் K தங்கராசு. தூக்கு மேடை என்ற நாடகம் எழுதியவர் கலைஞர் கருணாநிதி. சமுத்திரம் எழுதிய நாடகம் டால்ஸ்டாய்.
ராசராச நாடகம் தந்தவர் ராசேந்திரன். பூம்புலியூர் நாடகம் படைத்தவர் கமலாய பட்டர். ஆரவள்ளி சூரவள்ளி நாடகம் இயற்றியவர் மீனாட்சி சுந்தரதாசர். பவளக்கொடி தியாகராச பிள்ளை. நல்லதங்காள் கதை நாடகமாக்கியவர் நல்லதங்காள் கதையை நாடகமாக்கியவர் வையாபுரி பிள்ளை. வையாபுரி பிள்ளை. தமிழில் முதல் சமூக நாடகமாக கருதப்படக்கூடியது தம்பாச்சாரி விலாசம். சாகுந்தலம் என்ற நாடகத்தை இயற்றியவர் மறைமலை அடிகள். அனிச்ச அடி என்னும் நாடகத்தின் ஆசிரியர் யார்? பழனி. அப்பாவு பிள்ளையின் நாடகம் ஹரிச்சந்திர விலாசம். அகிலன் எழுதிய நாடகம் எது? புயல் வாழ்வின் இன்பம். அறிஞர் அண்ணா எழுதிய நாடகங்களில் ஒன்று செவ்வாழை. ஓர் இரவில் எழுதிய அண்ணாவின் நாடகம் ஓர் இரவு. நீதி தேவ மயக்கம் நீதி தேவன் மயக்கம் என்ற நாடகத்தின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா. சந்திரமோகன் என்ற நாடகத்தின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா. சந்திரமோகன் அறிஞர் அண்ணாவின் படைப்பு. அந்தமான் கைதி என்ற நாடகத்தினை இயற்றியவர் கூசா கிருஷ்ணமூர்த்தி. அபிமன்யு ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். சரசலோசன செட்டியார் எழுதியது சரசாங்கி. அடுத்த பகுதி பாருங்க. தடபுட தாசில்தார் நாடகம் இயற்றியவர் காசி விஸ்வதன். சாகுந்தலை விலாசம் என்ற நாடகத்தை இயற்றியவர் ராமச்சந்திர கவிராயர். சகுந்தலை விலாசம் பாரத விலாசம் போன்றவை நாடகங்களாக அறியப்படுகிறது. லட்சுமண பிள்ளை எழுதிய நாடகம் விழா நாடகம். முகமது இப்ராஹிம் எழுதிய நாடகம் அப்பாசு நாடகம். உயிரோவியம் என்ற நாடகத்தின் ஆசிரியர் நாராயண துரைக்கண்ணன். பண்டித நாராயண துரைக்கண்ணன். மனோகரா நாடகத்தை தந்தவர் சம்பந்த முதலியார். மனோகரா நாடகத்தை தந்தவர் சம்பந்த முதலியார். ஓரங்க நாடகங்களை எழுதிய ஆசிரியர் துரைவன். ஓரங்க நாடகங்கள் எழுதுவதில் குறிப்பிடத்தக்கவர் தான் சாதுசு யோகி. ஔவையார் என்ற நாடகத்தின் ஆசிரியர் எத்திராசுலு. மதங்க சூளாமணி விபுலானந்தா எழுதிய நூல். யாழ் நூல் இயற்றியவர் யார்? விபுலானந்தர். வாசுப மாணிக்கம் எழுதியுள்ள நாடகமானது நெல்லிக்கனி. நெல்லிக்கனி என்ற நாடகம் வாசுப மாணிக்கம் எழுதிய நூல். மனைவியின் உரிமை என்ற நாடக நூல் எழுதியவர் வாசுப மாணிக்கம். சுபமாணிக்கம் எழுதியுள்ள பிற நாடக நூல்கள்னா உப்பங்களி ஒரு நொடியில். முதல் முழக்கம் என்ற நாடகத்தை எழுதியவர் யார்? ரா வேங்கடாச்சலம். வேங்கடாச்சலம். இமயத்தில் நாம் என்ற நாடகத்தை எழுதியவர் யார்? ரா வேங்கடாச்சலம். இமயத்தில் நாம் எழுதியவர் ரா வேங்கடாச்சலம். மிரிச்ச கடிகம் நாடகத்தை இயற்றியவர் சூத்திரக மன்னன். காளிதாசர் இயற்றிய நாடக நூலானது சாகுந்தலம். காளிதாசர் எழுதி இயற்றிய நாடக நூல். காளிதாசர் இயற்றிய நாடகம் சாகுந்தலம். மாளவி காக்னி என்ற நாடக நூல் இயற்றியவரும் காளிதாசர். விக்ரம உர்விஷயம் என்ற நாடக நூலை எழுதியவரும் காளிதாசர். சரியா? சோ இத மெயினா தெரிஞ்சுக்கோங்க. யாருடைய காலத்தில் கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை விரைவாக வளர்ச்சி பெற்றது? யாருடைய காலத்தில் கல் சிற்பங்கள் அமைக்கக்கூடிய கலை
விரைவாக வளர்ச்சி பெற்றதுனா சோழர்களின் காலத்தில். அடுத்து பொறுத்துக, பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் நினைக்க. தஞ்சை பெரிய கோவில் முதலாம் ராசராச சோழன், கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழன், ஐராவதீஸ்வரர் கோவில் இரண்டாம் ராசராசன், திரிபுவனம் வீரேஸ்வரம் என்பது முதலாம் குலோத்துங்கன். ஆப்ஷன் பி இதற்கு விடை. யாருடைய காலத்தில் கோவில்களில் கோபுரங்கள் அமைக்கும் பழக்கம் சிறப்புற்று இருந்ததுன்னா நாயக்கர்களின் காலத்தில். கல்லும் உலோகமும் செங்கலும் மரமும் என்ற சிற்பக்கலை குறித்து கூறக்கூடிய நூல் எது? மணிமேகலையும் திவாகர நிகண்டும். சிற்ப இலக்கண மரபை பின்பற்றி வடிவமைத்தவர்கள் கற்கவிஞர்கள். சிற்பக்கலை குறித்து கூறக்கூடிய நூல், சிற்பக்கலை குறித்து கூறக்கூடிய நூல் எது? சிற்பக்கலை குறித்து. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிற்ப இலக்கண மரபை பின்பற்றி சரிங்களா வடிவமைத்தவர்கள் கற்கவிஞர்கள். சிற்பக்கலை குறித்து கூறக்கூடியதுனா இந்த வினாவுக்கு நான் ஆன்சர் அடுத்து சொல்றேன். டவுட்டா இருக்குது. ஸோ உங்களுக்கு அடுத்து 95க்கு சொல்றேன். வினா எண் 96. மாளிகைகளில் சுதை சிற்பங்கள் இருந்ததை பற்றி கூறக்கூடியது புரட்சி காப்பியம். புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடியது எந்த நூலோ அது. அப்ப புரட்சி காப்பியம் எது? அதுதான் இதற்கு ஆன்சர். கோவிலின் இரு வாயிலிலும் காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்கள் காணப்படுவது யாருடைய காலத்தில்னா பல்லவர்களின் காலத்தில். நாடகம் என்ற சொல் முதலில் பயன்படுத்தியவர் தொல்காப்பியர். இரண்யன் அல்லது இணையற்ற வீரன் என்ற நாடக நூலின் ஆசிரியர் பாவேந்தர். 3 வகையான திரைச்சீலைகள் பற்றி கூறக்கூடிய நூல் சிலப்பதிகாரம். சரியா? சோ அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 95க்கு பாத்தீங்கன்னா சிற்பக்கலைனா தொல்காப்பியம். ஆப்ஷன் பி இதற்கு. சரியா? சோ மொத்தம் இந்த பகுதியில 200 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா சுபைக்குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட 2025 தேர்வில் உங்களுக்கான பணியை உரித்தாக்கிக் கொள்ள சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.